Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல சொரக்காய் வச்சு எப்படி 5 நிமிஷத்துல சூப்பரா ஒரு கூட்டு செய்யறது அப்படினா நான் சொல்லி கொடுக்கிறேன். நான் செய்யற டிஷ்லயே வந்து மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படினு சொல்ற டிஷ்ல இதுவும் ஒன்னு. 5 நிமிஷம் போதும் எனக்கு தெரிஞ்சு இது செய்ய எல்லா பொருளும் நம்ம கட் பண்ணி வெச்சிட்டோம்னா பட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சிம்பிளா செஞ்சிடலாம். சோ வாங்க எப்படி நான் செய்றேன்னு பாப்போம். சோ ஒரு சொரக்காய் எடுத்துர்க்கேன். அத வந்து தோல் மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி வெச்சுக்க வேண்டியதுதான். உள்ள பாத்தீங்கன்னா உள்ள ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். பிஞ்சு காயா இருந்தா அதையும் சேர்த்து அரிஞ்சிருங்க. முத்தலா இருந்தா உள்ள இருக்கத மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அந்த சீட்ஸ் எல்லாம். சரியா? இப்ப சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இது குக்கர்ல வந்து சிறுபருப்பு மட்டும் நான் ஒரு 1/2 கிளாஸ் எடுத்துர்க்கேன். சரியா? ரொம்ப வேணா கூட ஆட் பண்ணிக்கோங்க. சோ 1/2 கிளாஸ் கொஞ்சம் ஒரு 4 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டுர்க்கேன் இப்ப இதுல. சோ இது நான் அம்மா வீட்டுக்கு வரும்போது அம்மா செய்ய சொன்னாங்க நான் இன்னைக்கு செஞ்சது. சோ அதையும் நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆனியன் 1 போதும். ரொம்ப கூட வேணாம். சோ இது கூடவே நம்ம கட் பண்ணி வெச்சோம்ல அந்த சொரக்காவையும் போட்டுக்கலாம். நீர் காய்கறி வந்து ரொம்ப நல்லதான். என்ன சொல்றது சொரக்காய், பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய், பூசணிக்காய்லாம் இருக்குல அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு நிறைய கொடுங்க. இந்த கொரோனா டைம்ல இந்த காய்கறிகளை நிறைய எடுத்துக்க சொல்றாங்க இன்ஃபேக்ட் டாக்டர்ஸ் எல்லாம். இது மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போதும். அதுக்கு மேல வேணாம். ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டோம். தேவையான அளவு உப்பு. சரியா? எல்லாமே போட்டு உடனே விசில் வைக்க போறோம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி இது. சோ இப்போ ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊத்திக்கலாம். ரொம்ப வேணாம். ஏன்னா நம்ம குழம்பு மாதிரி பண்ணலல்ல. சோ ஒரு கிரேவி மாதிரி வரணும். சோ வெளியில உங்களுக்கு கேஸ் லீக் ஆனதும் நம்ம விசில் போட்டு கரெக்ட்டா 3 விசில் ஆஃப் பண்ணி எடுத்துற வேண்டியதுதான். சோ இந்த பக்கம் தேங்காவையும் சீரகமும் இதுதான் கம்ப்ளீட்டா அந்த மேரேஜ்ல நம்ம சாப்பிடுவோம்ல அந்த கூட்டு டேஸ்ட் கொடுக்கிறது. சோ இது ரெண்டுத்தையும் அரைச்சு எடுத்துக்கணும். சோ தாளிப்புக்கு கடுகு இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுர்க்கேன். கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததுல ஆட் பண்ணி போணும்னா உளுந்து சும்மா கொஞ்சமா உளுந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் முழுசாவும் போடலாம் கிள்ளி கூட போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை போட்டாச்சு. ஆஃப் பண்ணிட்டேனா சோ இந்த பக்கம் அதே டைம்ல 3 விசில் வந்து இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. சரியா? ஒரு 1 கிளாஸ் 1/2 கிளாஸ் தண்ணி விடுங்க. சோ தாளிச்சத மேல கொட்டியாச்சு இப்ப. அவ்வளவுதான். சோ குழந்தைகளுக்கு வேற மாதிரி சில பேர் மிளகாய் தூள்லாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணுவாங்க. சோ குழந்தைங்க அவ்வளவா அவங்களுக்கு சாப்பிட கம்ஃபர்ட்டபிளா இருக்காதுல்ல. சோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சூடான சாப்பாடுல இது ஒரு 2 ஸ்பூன் போட்டு நெய் போட்டுட்டு ஊட்டினீங்கன்னா அவ்வளோ அழகா சாப்பிட்டுருவாங்க. அரைச்சோம்ல தேங்காய் அதை ஊத்துனதுமே கீழே என்ன பண்ணணும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வைக்கக்கூடாது. சரியா? ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் போதும் எனக்கு தெரிஞ்சு இது செய்ய. பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அது அந்த காய் வேக போடும்போது அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் குக் பண்ணிங்கன்னா வீட்டில் எல்லாருமே வந்து வாவ் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க கன்ஃபார்மாக. ஸோ நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.